பக்கத்தில் என் கூட பழகுற அம்மா எனக்கு பிரண்டை கொடுத்தாங்க. அதை கொண்டாந்து எடுத்து வச்சுருக்கேன் சட்னி செய்யலான்னு. இதுதான் பிரண்டை. இதை சுத்தம் செய்யணும். கொஞ்சம் பொறுமை வேணும். அதுக்கு முத்துனதாக இருந்தால் அந்த நரம்பு மேலே உள்ள தோலெல்லாம் கொஞ்சம் சீவி எடுக்கணும். கொஞ்சம் இலசாக இருக்குதுன்னா நம்ம அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். கை நம்னம்னு அரிக்கும். எண்ணெய் தேய்ச்சிக்கிறணும் கையில். நான் எண்ணெய் தேய்க்காமலே சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உடம்புக்கு நல்லது. வயிற்று பெரட்டு வச்சுன்னா இது செஞ்சு சாப்பிட்லாம். மூட்டு வலிக்கெல்லாம் நல்லது. இந்த விரல்லாம் கொஞ்சம் நம்மன்னு அரிச்சது. இப்போ பிரண்டை சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்குறோம். அது கூட வறுக்கிறதுக்கு 2 கைப்பிடி தேங்காய், வரமிளகா 4, பூண்டு 1 கைப்பிடி, வெங்காயம் 2 கைப்பிடி, உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி. அது கூட புளி கொஞ்சம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பும் உளுந்து பருப்பும் வறுத்து எடுத்துக்குவோம். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் போட்டுட்டு பிரண்டையே நல்லெண்ணெயிலே வதக்கணும். நல்லெண்ணெயிலே வதக்கியாச்சு. இப்போ அதே கடாயில் கருவேப்பிலையை கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்துடலாம் ஒரு முருன்னு. இப்போ எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம், பூண்டு, புளி, வரமிளகா இது எல்லாத்தையும் வறுத்துருவோம். இது எல்லாமே வதங்கணும். வதக்கினதுக்கப்புறம் தேங்காய், வறுத்து வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, பிரண்டை, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்று செஞ்சு எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சு சூடு ஆற விட்டுருவோம். சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு உப்புக்கல் அது கூட போட்டுக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். கடுகு, உளுந்து பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து போட்டுடலாம். இப்போ இது சுடு சாப்பாட்டில் போட்டு பிரட்டி சாப்பிட்ணும். தோசை, இட்லிக்கு சாப்பிட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வறுத்தேன். அதுவும் சாப்பாடு கூட எடுத்து வச்சுக்கிட்டேன். பிரண்டை துவையல் பண்ணேன்ல அது சாப்பாடில் போட்டு சாப்பிடும்.